நாம எட்டி கூட பார்க்காத முருங்கை பிசின் தங்கம் போன்ற பொருளா? கண்டுகொள்ளாமல் விடப்படும் பிசினை எடுத்து பிசினஸ். முருங்கை மரத்திலுடைய எல்லா பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது. முருங்கை கீரையில் விட்டமின்கள் ஏ, சி, அமினோ அமிலங்கள், சுண்ணாம்பு சத்து ஆகியவை நிறைந்த முருங்கை மரத்திற்கு உலக அளவில் பெரும் கிராக்கி. ஆனால் அதில் உள்ள முருங்கை பிசினை நாம் சற்று அருவருப்பாக தான் பார்ப்போம். முருங்கை மரத்தில் இருந்து வெளித்தள்ளக்கூடிய கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அதீதமான கால்சியம், சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து இவை அனைத்தும் பிசினாக உருவெடுத்து அந்த மரத்தில் இருந்து வெளித்தள்ளுகிறது. அந்த முருங்கை பிசினை எடுத்து ஏராளமானோர் பிசினஸ் செய்து வருகிறார்கள், பல லட்சங்களை ஈட்டி வருகிறார்கள். முருங்கை விவசாயிகளும் இதில் பெரும் பயனடையலாம் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முன்னணி செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களில் இந்த முருங்கை பிசினை வெளிநாடுகளில் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ ரெசின் அல்லது மொரிங்கா ஒலிஃபேரா ரெசின் என்று அழைக்கிறார்களாம். மதுரையை சேர்ந்த சுஜாதா என்ற பிசினஸ் மேன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முருங்கை மரங்களில் இருந்து கிடைக்கும் பிசின்களை விவசாயிகளிடமிருந்து பெற்று அதனை 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்து நன்கு லாபம் ஈட்டி வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிசினை அப்படியே எடுத்து விற்பனை செய்து விட முடியாதாம். நேரடியாக சூரிய ஒளியில் காய வைத்தோ அல்லது எந்திரங்களில் காய வைத்தோ, காய்ந்த பிறகு பவுடர் வடிவிலோ கட்டிகளாகவோ அது தேவைப்படும் நிறுவனங்களுக்கு ஏற்ப தயார் செய்து விற்பனை செய்கிறார்களாம். அந்த நிறுவனங்கள் என்ன தேவைக்காக அதனை பயன்படுத்துகிறார்கள் என தெரியவில்லை என்றும் அந்த பெண் தகவலை பகிர்ந்திருக்கிறார். மேலும் அதன் மருத்துவ குறிப்புகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள தகவலில் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு மருந்தாக அது கொடுக்கப்படுகிறது என்றும், வெரிகோஸ், நீண்ட நேரம் நின்று வேலை செய்பவர்களுக்கு ஏற்படும் நரம்பு தளர்ச்சிக்கு இந்த பிசின் மருந்து பெரிதும் பயன்படுகிறது என்றும், முக்கியமாக ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கும் இந்த பிசினிலிருந்து எடுக்கப்படும் மருந்து பயன்படுகிறது என தெரிவித்திருக்கும் அந்த பெண் 10 ஆண்டுகளுக்கு முன்பு முருங்கை மதிப்பு கூட்டல் தொழிலை தொடங்கி தற்போது 50 பொருள்களை மதிப்பு கூட்டி அவரது கணவரோடு சேர்ந்து விற்பனை செய்து வருகிறாரா. ஒரு பண்ணையில் உள்ள மரத்தில் இருந்து ஒரு விவசாயி சேகரித்து அப்படியே விற்பனை செய்தால் 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைதான் கிடைக்குமா. அதையே முறையாக உலர வைத்து பல்வரைசர்ஸ் என்னும் இயந்திரத்தில் அரைத்து அதில் சில முறைகளில் ப்ராசஸ் செய்து விற்பனை செய்தால் 1 கிலோ 2000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ய முடியும். சரியான முறையில் பதப்படுத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அதனை விற்பனை செய்தால் நல்ல லாபம் ஈட்டலாம் என்றும் தெரிவித்திருக்கும் சுஜாதா தனது நிறுவனம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இயங்கி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக மேலும் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இந்த பிசினை எடுத்து மருந்து தயாரிக்கும் தொழிலில் ஏராளமான தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன என தெரிய வருகிறது.